பெரியவங்கன்ற ஒரு கான்செப்டே இப்போத குடும்பங்களில் இல்லை. இப்போத்த ஜென்ரேஷனில் எப்படின்னா, ஓரளவு படித்து முடிக்க போகிறதுக்குள்ளேயே அவங்க அப்பா அம்மா கிட்டேருந்து அப்படி கலந்துக்கிறாங்க. அவங்க அப்பா அம்மாவுடைய அட்வைசஸ்லாம் ஏற்றுக்கிட்டு அப்படி போகிற அந்த ஜென்ரேஷன்ஸில் எங்கே சொல்லுங்கள்? எனக்கு தெரியாதா, நான் படிக்காத படிப்பா, எனக்கு தெரியாத அறிவா, உனக்கு என்னமா தெரியும், உனக்கு ரிமோட்டே ஓப்பன் பண்ண தெரியல, தேவைக்காக கல்யாணம் பண்ணிக்கிறாங்கன்னு வைங்களேன். அதுக்கப்புறம் முழுமையாக அவங்கனால இந்த பார்ட்னர்னால வாழ முடியல அப்படின்னா அவங்களுடைய கான்செப்ட் என்னன்னா, என் வாழ்க்கையை நான் தான் வாழ முடியும், என் வாழ்க்கையை என் புருஷனோ பொண்டாட்டியோ வாழ முடியுமா அப்படின்னு நினைப்பாங்க. அப்போ ஆப்ஷன்ஸ் கிடைக்கும்போது என்ன பண்ணுவாங்க? நான் நிம்மதியாக இருக்கணும், இந்த சண்டை சச்சரவுன்றது எனக்கு அது பிடிக்காது அப்படின்னு இருக்கலாம். சிலர் பண ரீதியாக உன்னோட இருந்தால் எனக்கு லக்ஸுரி இல்லை, எனக்கு தேவையான லக்ஸுரி நான் தேடிக்கிறேன் அப்படின்னு பிரியலாம். இந்த மாதிரி பிரேக்கிங் பாயிண்ட்டுக்கு பல காரணங்கள் இருக்குது. ஒருத்தர் இன்னொருத்தர் அனுசரித்து போகணுன்னு உனக்கு நான் இளைச்சவளா இல்லை இளைச்சவனான்றது அது. நீயும் படிச்சிருக்க, நானும் படிச்சிருக்கேன், நீயும் வேலைக்கு போகிற, நானும் வேலைக்கு போகிறேன். இன்ஃபேக்ட் பெண் பல குடும்பங்களில் ஆணை விட அதிகமாக சம்பாதிக்கிறான். இப்போ அந்த ட்ரெண்டை நீங்கள் பாருங்கள், இப்படி தான் இருக்குது. அப்போ அந்த பெண் வந்துட்டு என்ன சொல்லுவா, நான் ஆம்பளை, நான் சொல்கிறத கேளுன்னு சொன்னேன்னா ஐயா போயா அப்படின்ட்டு பூரிக்கட்டை பிச்சுட்டு போயிடுவா. உங்களுக்கு புரியுதில்லை? இதுதான் நடக்கும். கூட்டு குடும்பம் அப்படின்றது ஒருத்தருக்கு சகிப்புத்தன்மையை பயங்கரமாக வளர்க்கும். கூட்டு குடும்பத்தில் எல்லாரும் சந்தோஷமாக இருப்பாங்களான்னு நமக்கு தெரியாது. அட்ஜஸ்ட் பண்ணி இந்த வாழ்க்கையை வாழக்கூடிய முறையை கூட்டு குடும்பம் கற்றுக் கொடுக்கும். ஏன்னா அட்ஜஸ்ட் பண்ணி வாழ்கிறது குடும்பத்துக்கு மட்டும் இல்லை. நம்ம டிவோர்ஸ் பற்றி பேசுறதுனால பர்சனல் லைஃப்பை பேசுகிறோம். நீங்கள் ஒரு ஆஃபீஸில் ஒர்க் பண்ணுறீங்கனாலும், பொது வாழ்க்கையில் நீங்கள் வித்ஸ்டாண்ட் பண்ணணுன்னாலும் சகிப்புத்தன்மை நிறைய பேருக்கு இல்லாததுனாலேயே சக்ஸஸ் ஆக முடியல. பாக்கெட்ல இருக்கிற பணத்தை பார்த்து ஏமாந்துடாதீங்க. இனிமே கடலை எண்ணெய்னு சொன்னாலே மிஸ்டர் கோல்ட் மட்டும் தான் வாங்கணும். மிஸ்டர் கோல்ட் 100% கடலை எண்ணெய்.